ஹலோ வணக்கம். நாம் சில குட் பிரின்சிபிள்ஸ் வச்சுக்கணும், ரைட்டுங்களா? அதில் ஒரு முக்கியமான பிரின்சிபல் நம்ம ஃபேஸ்புக்லேயோ இல்லைன்னாக்கா யூடியூப்லேயோ இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் இது மாதிரி வாட்ஸ்அப் இதெல்லாம் வச்சுருக்கோம்னாக்கா நாம் அந்த ப்ரொஃபைல் ஐடியில் நம்ம ஒரிஜினல் ஃபேஸ் வச்சுக்கணும், அந்த ஃபோட்டோ வச்சுக்கணும். அண்ட் நம்மளுடைய ஒரிஜினல் பேர் எழுத கற்றுக்கணும். இது சிம்பிள் நேர்மையான ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு இது பிரின்சிபல், ரைட்டுங்களா? அப்போ அதில் 2 பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்பர் 1 நம்ம ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம ஃபேஸ் பார்த்த உடனே நம்ம நேம்லேயே எத்தனையோ பேர் இருப்பாங்க. அப்போ நம்ம ஃபேஸு அந்த ஐடியில் பார்த்த உடனே நாம தான் தெரிஞ்சுட்டு நம்மளுடைய அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதோ சேட் பண்ணுறதுக்கோ இருக்கும், ரைட்டா? ஸோ தட் இஸ் நம்மளுடைய ஐடென்டிட்டி, ரைட்டுங்களா? அதே மாதிரியே இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா நம்ம நேர்மையானவங்கன்னு ப்ரூவ் பண்ணுது. அது ஒரு ஃபேக் ஐடியோ ஃபால்ஸ் ஐடியோ வச்சுக்கிறதோ வேற ஏதாவது முகம் வச்சுக்கிறதோ இல்லைன்னாக்க வேற பேர் வைக்கிறதோ தட் இஸ் லைஃப்பில் தேர் ஃப்ராட் ஆர் தே ஆர் நாட் பர்ஃபெக்ட்ங்கிறது காட்டிடுது. ஸோ நம்ம நேமையும் நம்மளுடைய ஃபோட்டோவும் வச்சுக்கிறதுக்கு நம்ம பெருமைப்படணும். அந்த தன்னம்பிக்கை வேணும், அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் நேச்சர் வேணும், ரைட்டுங்களா? அதனால இப்போ ஏதானும் வேற பேரோ வேற ஃபேஸ் வச்சிருந்தீங்கன்னா அதை மாத்துங்க. அந்த சிம்பிள் விஷயத்திலேயே நம்மளுடைய நேர்மையை நம்ம கடைபிடிக்க பார்த்துக்கணும். ஓகேங்களா?